இதை மாதிரி ஒரு புனிதமான வேலையில் இருக்காங்க அவங்க. அவங்க உடுப்பை போட்டுட்டு கொண்டு போய் மலத்தை கொட்டிட்டா அவங்க செஞ்ச மாதிரி காமிக்கிறது எவ்வளோ கேவலமா இல்லை? மனுஷன் செஞ்ச செயலான்னு தெரியல. இது ஒரு மனசாட்சி வேண்டாம் ஐயா. அவன் ஒரு எதிரியா யாரா வேணா இருக்கட்டியா, ஒரு எதிராளியா கூட இருக்கட்டும், அதுலயும் இறக்கம் பார்க்கணும்யா. வரைக்கும் யாருக்கும் நடக்காது. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது. கொஞ்சமாவது அறிவு வேணும். வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வயசா அவங்க அம்மா வயசான அம்மா இருக்காங்க, பார்த்துட்டு திரும்பி இருந்தானே அவன் மனுஷன். சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு போ, அங்கே போய் கொட்டு, தில்லிருந்து அங்கே போய் கொட்டு. கொடுமையான ஒரு வயசான அம்மா வீட்டில் இருக்காங்க. ஏண்டா ஒரு மாட்டு சாணத்தை கரைச்சி கொட்டுறதுனால அது வந்து ஒரு வீதிக்கு பயன்படுது. மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்க வந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது. மனித கழிவு எதுக்குமே பயன்படாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக நம்மளே ஒரு பாத்ரூம் போகிறோம்னாலே நம்மளுடைய மலமே நமக்கு வாட வருது. ஆனால் எவன் பெஞ்ச மனத்தை எல்லாம் கொண்டு போய் வீட்டில் டைனிங் டேபிள், பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே பார்த்தேன் ஃபோட்டோவில். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கோவிட் காலத்தில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சரி, கார்பரேஷன்காரங்க இல்லை, நாரி போயிடும். நாரி ஒரு நாள் அவங்க வேலைக்கு வரேன்னு மட்டமாக போயிடும். அவங்கள மாதிரி ஒரு உடுப்பை போட்டுட்டு அவங்க வீட்டில் போய் கொண்டு போய் செஞ்சுருக்காங்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமாம், மலமெல்லாம் தெளிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்து எப்படி, யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்கன்னு இது வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கு. பட் தெரியல. இல்லை, அது என்ன, அவர் மேலே கேஸ் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, அவர் வந்து எந்த விஷயத்தையும் ஓப்பன் டாக்காக எல்லாரும் பேசுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் ரெக்கார்டாக விடுறாரு. அது சில பேருக்கு பிடிக்கல. அந்த கேஸ் தான் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. சம்மந்தப்பட்ட, நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை. அதில் உள்ள இந்த நிறைய கேஸ் நடக்கிறதுனால அதை எந்த கேஸில் உள்ளவங்க இந்த தப்பை செஞ்சாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மனசாட்சி வேண்டாம் ஐயா. அதாவது முன்னாலெல்லாம் வந்து வேறு மாதிரி தொந்தரவு கொடுப்பாங்க. முட்டையை வீசி எறியிறது, கல்லை கொண்டு எறியிறது, இந்த மாதிரி. அப்புறம் தவறான பேரை வச்சு போஸ்டர் அடித்து ஒட்டுறது, ஒரு ஆளை கேவலப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு மனுஷன் செஞ்ச செயலான்னு தெரியல. இது ஒரு மனசாட்சி வேண்டாம் ஐயா. அவன் ஒரு எதிரியா யாரா வேணா இருக்கட்டியா, ஒரு எதிராளியா கூட இருக்கட்டும், அதுலயும் இறக்கம் பார்க்கணும்யா. இது வரைக்கும் யாருக்கும் நடக்காது. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது. ரெண்டாவது எவ்வளோ கொடுமையான ஒரு வயசான அம்மா வீட்டில் இருக்காங்க. ஏண்டா ஒரு மாட்டு சாணத்தை கரைச்சி கொட்டுறதுனால அது வந்து ஒரு வீதிக்கு பயன்படுது. மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்க வந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது. மனித கழிவு எதுக்குமே பயன்படாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக நம்மளே ஒரு பாத்ரூம் போகிறோம்னாலே நம்மளுடைய மலமே நமக்கு வாட வருது. ஆனால் எவன் பெஞ்ச மனத்தை எல்லாம் கொண்டு போய் வீட்டில் டைனிங் டேபிள், பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே பார்த்தேன் ஃபோட்டோவில். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு என்ன பெரிய வேடிக்கைன்னா, கோவிட் காலத்தில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சரி, கார்பரேஷன்காரங்க இல்லை, நாரி போயிடும். நாரி ஒரு நாள் அவங்க வேலைக்கு வரேன்னு மட்டமாக போயிடும். அவங்கள மாதிரி ஒரு உடுப்பை போட்டுட்டு அவங்க வீட்டில் போய் கொண்டு போய் செஞ்சுருக்காங்களே. ஏயா, நீ செஞ்சதே கேவலமான காரியம். அதோட ஒரு புனிதமான தொழில். கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்காரங்களை உட்கார வச்சு கால் கழுவி கும்பிட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் ரெண்டாவது இருக்கையிலேயே மட்டமான கதை சொல்கிறத விட கஷ்டமான, மட்டம் சொல்ல மாட்டேன், கஷ்டமான வேலை உலகத்தில் எதுனா டாய்லெட் கழுவுறது, சாக்கடை கிளீன் பண்ணுறது, டிஜுக்குள்ளே இறங்கி போய் அடுப்பை எடுக்கிறது. இதை மாதிரி ஒரு புனிதமான வேலையில் இருக்காங்க அவங்க. அவங்க உடுப்பை போட்டுட்டு கொண்டு போய் மலத்தை கொட்டிட்டா அவங்க செஞ்ச மாதிரி காமிக்கிறது எவ்வளோ கேவலமா இல்லை? இது செஞ்சது எவன்? மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா நான் மக்கள் விமர்சகராக இருக்கேன். ரெண்டாவது, ஒரு மனுஷன் என்ன வேணா அவன் இருந்தாலும் பேசியிருந்தா அது கோர்ட்டு பார்த்துக்கணும். இல்லை நீ கோர்ட்டில் போய் உன் வக்கீல் வச்சு வாதாடணும். ரெண்டாவது, சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு கேஸ் நடக்குதுன்னா அவன் வீட்டுக்கு நீ போய் காம்ப்ரமைஸாக போகிற, சமாதானமாக போகிறேன்னா அவன் வீட்டுக்கு நீ போகலாம். வேற பிரச்சனை பண்ணுற மாதிரியோ, அவனை தண்டிக்கிற மாதிரியோ, அவனை அடிக்கிற போகிற மாதிரியோ போனால் அதுக்கு அஃபென்ஸ் சட்டம் சொல்லுது. இவன் எந்த தைரியத்தில் போனாங்க இவங்க புரியல. ரெண்டாவது, கொஞ்சமாவது அறிவு வேணும். வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்க அம்மா வயசான அம்மா இருக்காங்க, பார்த்துட்டு திரும்பி இருந்தானே அவன் மனுஷன். சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு போ, அங்கே போய் கொட்டு, தில்லிருந்து அங்கே போய் கொட்டு. ஒரு பொம்பளை வயசானவ வீட்டில் இருக்கா, முடியாமல் ஒரு வயசில்
மேலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்திருக்கீங்களாடா. முதல்ல சாதாரண ஒரு கக்கூசில் நம்ம டாய்லெட் போயிட்டு தண்ணி ஊற்றுறது ஒரு தடவைக்கு ஊற்றலைன்னா 2வது தடவை ஊற்றுனாலே ஊற்றாமல் இருந்தாலே வாடை வருது. ஒரு வீடு ஃபுல்லும் கொட்டியிருக்கீங்களே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு போயிருப்பான், அந்த வீட்டு எவ்வளோ வாடகைக்கு எப்படி எடுத்திருப்பான், அவனை நம்பி கொடுக்கணும். இருந்தாலும் நம்பி கொடுக்குறது கஷ்டம். ஏன்னா அந்த பேச்சு பேசுவார், தப்பு கிடையாது, நியாயமான பேச்சு தான். சில பேருக்கு பிடிக்கும், அது சில பேருக்கு பிடிக்காது. அது அவன் மைண்டை பொறுத்துது. 2வது அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அவர் வீட்டுக்கே நம்ம போகக்கூடாது. அப்படி இருந்து தெரிஞ்சு எந்த தைரியத்தில் போனாங்க? அப்போ ஏதோ சப்போர்ட் இல்லாமல், யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த தப்பு நடந்திருக்காது. கண்டிப்பாக நடந்திருக்காது. 2வது ஒருத்தனை எதிர்க்கணும்னா ஸ்ட்ரைட்டாக போய் எதிர். இப்போ தப்பு பண்ணனா உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் தான் டாக்குமெண்ட் அப்போ தப்பு செஞ்சு உண்மையான ஆயிடுதா? இப்போ நான் உங்கள் மேலே கோவப்படுறேன், நீ தப்பு பண்ணா எனக்கு உன் மேலே கோவம் வரும். அப்போ அந்த ஆளால் எவன் பாதிச்சிருக்கான்? பாதிச்சதுக்கு இப்படி ஆளா பண்ணுறது? 2வது ஒரு பத்திரிக்கையாளருங்க, சாதாரண ஆள் கிடையாது, பத்திரிக்கையாளர். இப்போ இந்த பத்திரிக்கையாளர் இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு பத்திரிக்கையில் உண்மை சம்பவம் போடுவாங்க. இப்போ அவனுக்கு இதே கதியா? இப்போ என்னையா பத்திரிக்கையாளர்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? நான் இப்போ ஏற்கனவே வேறு சேனலில் பேசும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்றைக்கி வந்திருக்காங்க, மறுக்கலை. 2வது இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு பேப்பரில் ஒரு சம்பவம் வருது, ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னா அந்த பத்திரிகை ஆஃபீஸில் போய் கொளுத்துவீங்களா? இப்போ யூடியூப்பில் போடுறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க, உண்மையான சம்பவத்தை நீங்கள் போடுறீங்க, அப்போ அவனை போய் அடிக்கிறதா? என்னையே சட்டம்? என்ன பண்ணுது அரசாங்கம்? தண்டிக்க வேண்டாம், பனிஷ் பண்ணணும். அப்போ நாளைக்கு உண்மை சம்பவமே போடக்கூடாது, மிரட்டுற மாதிரி ஆகுது. அதாவது பத்திரிகைக்காரங்க தான் மிரட்டுவாங்க, அதுதான் பழக்கம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பு செய்யாத, தப்பு செஞ்சால் நான் போடுவேன், தப்பு செய்யாத, தப்பு செஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுவேன், நியாயம். அது அந்த தில்லு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இதை மாதிரி பண்ணி ஒரு 2-3 பேருக்கு நடந்தது வைங்களேன், பத்திரிகை ஆஃபீஸ் நடத்த முடியுமா? இப்போ அந்தாலே பயப்படுறாரு வேணான்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய உடல்நலம் கருதி இதை மாதிரி பண்ணணுன்னா அவங்க முடியாது, தாங்க முடியாது. அதுக்கு அப்படி காசு சம்பாதிக்கணுமா சவுக்கு? ஏன்னா ஏற்கனவே நான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பேட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா மேலே அவ்வளோ பாசம், அம்மா மேலே அவ்வளோ பாசங்க. இன்னைக்கு இந்த காலத்தில் எவங்க பாசம் வைக்கிற கொண்டு போய் முதியோர் இடத்துல கொண்டு போய் விட்டுருவான். இவர் இப்போ நினச்சிருந்தா இவங்க அம்மாவை பாதுகாப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஆஃபீஸ் போய் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்க வேண்டியதானே? மாட்டேங்கிறாரு. இப்போ பத்திரிகையாளர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போய் அவரை கெஞ்சுறாங்க, இங்கே பலபடி பத்திரிக்கை ஆரம்பிக்கணும், உண்மை ஜெயிக்கணுங்க. ஏங்க பிரச்சனைன்னு வரதாங்க செய்யும். கண்டிப்பாக இப்போ நான் பேசுகிறேன் உங்கள் இதில் கமெண்ட்ஸ் போடுவான், நான் அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லை, பேசுகிறத விட மாட்டேன். நல்லதும் வரும் கெட்டதும் போடுக்க, நான் அதை பற்றி கேர் பண்ணலடா, நான் பேசுறேன்டா செய்வேன். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பொது நிகழ்ச்சி பொது பிரச்சனை வந்தாலும் நான் பேசுவேன், மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு பயப்படக்கூடாது. நான் சவுக்கு சங்கருக்கு அதான் சொல்கிறது. ஏங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கு, நீங்கள் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவசியம் இல்லை, ஒரு மனுஷன் தானே. அவருக்கு கேஸ் நடக்க அது பர்சனல், அவருக்கும் கோர்ட்டுக்கும் உண்டானது, அது அவர் பார்த்துட்டு போகிறாரு. நாங்கள் பொது மனுஷன், பொது சப்ஜெக்டை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. 2வது ஒரு மனிதன், அந்த மனிதாபிமானம் எனக்கு இருக்குல்ல. நானும் யூடியூப்பில் பேசுகிறேன்ல, அப்போ யூடியூப் கஷ்டப்பட்டு நான் விட்டுருவேனா? இல்லை பேப்பருக்காரங்க கஷ்டப்பட்டு நான் விட்டுருவேனா? அன்றாடம் நான் பேப்பர் படிக்கலை, அவங்க பேப்பர் நியூஸ் கொடுத்தா நான் பேப்பர் படிக்கிறேன். உங்களை மாதிரி தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு தான் நாங்கள் மொபைலில் பார்க்குறோம். அப்போ நீங்கள் நல்லதும் செய்கிற, கெட்டதில் ஏதாவது 1-2 இருக்கும். நல்லதும் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி பேப்பர்லனா உலக நிகழ்ச்சி எப்படியா தெரியும்? யூடியூப்லனா எங்களுக்கு எப்படியா உலக நிகழ்ச்சி நாங்கள் பார்க்குறது? இன்றைக்கி பார்க்குறோம்ல, எந்த இடத்துல 1 மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடந்ததுன்னா உங்களுக்கு லைவ் வருது, பயப்படுறே. இப்போ முன்னால் லஞ்சம் வாங்க ரொம்ப இது பண்ணுவோம், இப்போ எல்லாம் ஒன்றும் நடக்காது ராஜா. சட்ட பாக்கெட்டில் கேமரா இருக்கும், தெரியாமல் கொடுப்போம். இப்போ பயந்துடுறான், எப்படி நம்ம வாங்க வேண்டாம், வேறு யாரும் வாங்கலாம், அந்த பயத்தை கொண்டு வந்து நீங்கள் தானே. அதே மாதிரி இவர் இன்னைக்கு லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி மறுநாள் காலையில் பேப்பரில் போடுறீங்களே, அப்போ உண்மையை தானே போடுறீங்க. எவனோ ஒரு சில கிறுக்கம் இருப்பான், பத்திரிகையிலையும் சரி யூடியூப்லேயும் ஒரு சில கிறுக்கம் இருப்பான், அவனுக்கு வேண்டி நம்ம எங்கே பயப்படணும்? அவரை பயப்படணும் தேவையில்லை. மக்கள் அவர் பேசுறது நியாயமாக தானே அவர் பண்ணுறாரு, அது நியாயமா அநியாயமா அது அது கோர்ட்டு வேறு. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அவரால் பார்க்காம இருக்காங்களா? சப்ஸ்கிரைப் ஜாஸ்தி. இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் கேளுங்க. நான் இதை கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையோ, நான் எத்தனையோ வேற பார்த்துருக்கேன்.
என் வயசுக்கு நான் எத்தனையோ ஆட்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ அக்யூஸ்டை பார்த்துருக்கேன். கோர்ட்டு தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, கோர்ட்டு விடுதலைன்னு சொல்லி வருவான். ஆக்சுவலாக ஜட்ஜி மேலே தப்பு கிடையாது, அந்த ஆதாரம் அவனுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையில் அவன் தப்பு பண்ணியிருப்பான். கோர்ட்டை விட்டு வெளியே வருவான், லாரி ஏற்றி செத்துருவான். பார்த்துருக்கேன். அதே மாதிரி கேஸு பொய் சொல்லி போலீஸ் தப்பிச்சு வெளியே வருவான். ஆற்றுல குளிக்க போவான், ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கான். அது மாதிரி குளத்துக்கு போவான், தப்பு செஞ்சவன் எல்லாம் முடிஞ்சு என் மேலே தப்பே இல்லையான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்தவன் குளத்துல போய் குளிப்பான், மூச்சு முட்டி செத்து போயிருக்கான். அதனால் சட்டத்தை நீ ஏமாத்தினா கூட நான் ஏன் அளவில் கடவுள்கிட்ட ஏமாற்ற முடியாது. தெய்வம் நின்று கொல்லும். என்னைக்குனாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. நான் சவுக்கு சங்கர் சாருக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நேர்மையாக இருக்கா, அடுத்தவனை ஏன் பார்க்குற, செய்ய. இப்போ ஏன் நான் அதான் நினைக்கிறது, எனக்கு நேர்மையாக செய்கிறேன்னா நான் ரைட். அடுத்தவனை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஆதரவாக பேசணுங்க, ஆதரவு கொடு. இப்போ ஏற்று பேசினா பேசாத, ஆர்குமெண்ட் பண்ணாத. உனக்கு நம்ம வேலை ஆண்டவன் இதை கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கானா, அந்த வேலையை பாருங்கள். நான் சொல்கிறது அதுதான். அதனால் சட்டம் நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் விட மாட்டாங்க இதை செஞ்சது. இது வந்து மகா பாவம். ரெண்டாவது மகளிர் ஆணையமும் இது விடாது. ஏன்னா இந்த அம்மா மகளிர், ஓகே ஓகே, அவங்க வரைக்கும் தகவல் பேருக்கு விட மாட்டாங்க. ரெண்டாவது சேனல்காரங்களுக்கும் இப்போ விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. எப்போ இவனுக்காவது மழை, நாளைக்கு நமக்கு என்னவோ ஆசித்து கலாச்சாரம்லாம் போய் இப்போ மலத்துக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தால வேறு என்ன பண்ணுவாங்க இவங்க, அதனால் நம்ம முந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா சேனல்காரங்களும் எல்லா பத்திரிகைகளும் ஒன்று செஞ்சுருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மக்கள் பிரமுகராக இருக்கேன். மக்கள்கிட்ட நான் டெய்லி பேசுவேன், பழகுவேன். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை மக்கள் செல்வருங்கிறாங்க, மக்கள் நாயகன், மக்கள் செல்வர்னு இப்போ வரிசையாக சொல்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி பேர் வாங்கியாச்சு. வாங்கின பிறகு உங்களுக்கு வந்து கலக்கம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்போ உங்கள் எதிரியை பற்றி ஏன் கவலைப்படுற? எதிரி வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருப்பான். நம்ம வந்து ஜெயிப்பை தான் பார்க்கணும். உங்களுக்கு மக்கள் மனசை இடம் பிடிச்சிட்டீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படணும்? தாராளமாக அவர் மீண்டும் மீண்டும் அவரோட பணி செய்யறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க. உன்னை விட ஜாஸ்தி அதிகமாக வீரியமாக எடுத்து செய்யணும்.